Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது SFM Model 2ல இருக்கக்கூடிய Evolution of Risky Proposals for Investment Decisionல இருக்கக்கூடிய next important concept Decision Tree Analysis. ஓகே, இந்த மெத்தடில் வந்து நம்ம மெயினாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லுவாங்க. டெசிஷன் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி நம்ம என்பிவி நெட் ப்ரெசன்ட் வேல்யூவும் எக்ஸ்பெக்டட் நெட் ப்ரெசன்ட் வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து பெஸ்ட் அவுட்கம் அண்ட் ஒஸ்ட் அவுட்கம் என்ன அப்படின்ட்டு அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம அதுக்கான ஆன்சரை டிரைவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம டிசைட் பண்ணணும் வெதர் வி ஹாவ் டு அக்செப்ட் த ப்ராஜெக்ட் ஆர் ரிஜெக்ட் த ப்ராஜெக்ட். இதுதான் வந்து இந்த இதோட மெயின் தீம். ஓகே, டெசிஷன் ட்ரீ அனாலிசிஸில் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய illustration 11 புக்கில் இருக்கக்கூடிய illustration 11 இப்போ பார்க்கலாம். இந்த சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு firm has an investment proposal requiring an outlay of 80,000. outlay of 80,000 this is outflow வந்து 80,000 and cash outflow. The investment proposal is expected to have 2 years இருக்கு economic life with no salvage value. In first year வந்து the probability is 0.4 that cash inflow after tax will be 50,000 ஓட probability 0.4 and 0.6 probability of cash inflow after tax will be 60,000. okay, first year இருக்கு 2 cash inflows இருக்கு, one 50,000 another one வந்து 60,000. அது ரெண்டுக்கான probability 0.4 and 0.6. அதே மாதிரி செகண்ட் இயர் இது வந்து 2 years சொல்லியாச்சு. எக்கனாமிக் லைஃப் வந்து 2 years ப்ராஜெக்ட். ஸோ ஃபஸ்ட் இயரோட ப்ராஜெக்டில் நம்மளுக்கு 2 கேஷ் இன்ஃப்ளோஸ் அண்ட் ஃபர்தராக இந்த 2 கேஷ் இன்ஃப்ளோவுக்கும் கரஸ்பாண்டிங்காக 3 கேஷ் இன்ஃப்ளோஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ப்ராபபிலிட்டி அசைன் டு கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் ஃபார் இயர் 2 ஆர் as follows. ஸோ 50,000 கேஷ் இன்ஃப்ளோ ஃபார் த இயர் 1 இதோட ப்ராபபிலிட்டி 0.4 and இதோட probability 0.6 and இதுக்கு கரஸ்பாண்டிங்காக 3 கேஷ் இன்ஃப்ளோஸ் அதோட ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் 60,000க்கு கரஸ்பாண்டிங்காக 3 கேஷ் இன்ஃப்ளோஸ் அதோட ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ஃபைனலாக அதோட டிஸ்கவுண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்ம வந்து நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்காக டிஸ்கவுண்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஃபார் திஸ் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, 8% தான் டிஸ்கவுண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இதில் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, இந்த ப்ராப்ளமில் நம்மளுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் அ டெசிஷன் ட்ரீ ஃபார் த ப்ரொப்போஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். ஓகே, நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டெசிஷன் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அண்ட் கால்குலேட் எக்ஸ்பெக்டட் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ will the project yield. இந்த net present value பேஸ் பண்ணி if the worst outcome realized என்ன அப்படின்னு பார்க்கணும். அதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூவோட ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஓகே, அண்ட் வாட் வில் பி த பெஸ்ட் அவுட்கம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம், நெக்ஸ்ட் பெஸ்ட் அண்ட் அதோட ப்ராபபிலிட்டி. வில் த ப்ராஜெக்ட் அக்செப்ட், நம்ம இந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா. அண்ட் டிஸ்கவுண்டட் ரேட்டுக்கான நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் இயருக்கு ஃபேக்டர் பிவி ஃபேக்டர் வந்து ஃபஸ்ட் இயருக்கு 0.9259, செகண்ட் இயருக்கு 0.8573 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு டெசிஷன் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். டெசிஷன் ட்ரீ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய சம்மில் கொடுத்தது எல்லா டேட்டாஸையும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட சம்மில் கொடுத்துருந்த டேட்டா படி அவுட்ஃப்ளோ கேஷ் அவுட்லே 80,000 இதுதான் நம்மளுடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, நம்மளோட அவுட்ஃப்ளோ அதுலேருந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு 2 கேஷ் இன்ஃப்ளோஸ் கிடைக்குது. இயர் 1 ஃபர்ஸ்ட் கேஷ் இன்ஃப்ளோ 50,000 அதோட ப்ராபபிலிட்டி 0.4 அண்ட் செகண்ட் கேஷ் இன்ஃப்ளோ வந்து 60,000 அதோட ப்ராபபிலிட்டி 0.6 அண்ட் செகண்ட் இயருக்கு போகும்போது நம்மளுக்கு இந்த 50,000க்கு 3 கரஸ்பாண்டிங் கேஷ் இன்ஃப்ளோஸும் 60,000க்கு 3 கரஸ்பாண்டிங் கேஷ் இன்ஃப்ளோஸும் கிடைக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு 6 கேஷ் இன்ஃப்ளோஸ் வந்து இயர் 2ல இருக்குது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 6 பாத். ஓகே, 6 பாத் கிடைக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய அவுட்ஃப்ளோலேருந்து 2 இன்ஃப்ளோ இயர் 1ல், அந்த இயர் 2க்கு போகும்போது கரஸ்பாண்டிங்காக 3 இன்ஃப்ளோஸ் வரும்போது 6 இன்ஃப்ளோஸ் வருது. ஸோ 6 பாத் நம்மளுக்கு டோட்டலாக 6 பாத் கிடைக்குது. ஓகே, இப்போ டெசிஷன் ட்ரீயில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜாயின்ட் ப்ராபபிலிட்டியை இம்ப்ளை பண்ண போகிறோம். எப்படின்னா, நம்மளுடைய அவுட்ஃப்ளோ அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயரோட ப்ராபபிலிட்டி 0.4
அண்ட் அதுலேருந்து கரஸ்பாண்டிங்காக வர ப்ராபபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக இந்த பாத் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி போட போகிறோம். எப்படின்னா 0.4 × 0.2 0.008. ஓகே, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த 50,000லேருந்து 24,000 வருதுல்ல, அந்த ப்ராபபிலிட்டி 0.2. ஸோ இதோட ப்ராபபிலிட்டி இந்த 50,000லேருந்து தான் இந்த 3 கேஷ் இன்ஃப்ளோஸ் கிடைக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த 50,000ஓட ப்ராபபிலிட்டியையும் கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டிஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம் ஒவ்வொரு பாத்துக்கும். ஸோ 0.4 × 0.02 0.08. அதே மாதிரி 32,000க்கு 0.4 இந்த 0.4 × 0.3 ஓகே 0.12. அதே மாதிரி 0.4 × 0.5 which is equal to 0.22. ஓகே, அதே மாதிரி தான் சேம் திங் அப்ளைஸ் ஹியர். எப்படின்னா 60,000 அதோட ப்ராபபிலிட்டி 0.6 0.6 × 0.4 0.6 × 0.4 இதோட ப்ராபபிலிட்டி 0.24. ஸோ 0.6 × 0.5 அண்ட் 0.6 × 0.1. ஸோ நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் ஜாயின்ட் ப்ராபபிலிட்டிஸ் கிடச்சிருச்சு. ஓகே, இந்த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்பெக்டட் NAV கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் NAVக்கு யூஸ் ஆகும். தென் இப்போ நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஈச் பாத் அட் டிஸ்கவுண்டட் ரேட். ஓகே, நம்ம இப்போ டிஸ்கவுண்ட் ரேட் யூஸ் பண்ணி நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்கவுண்ட் ரேட் வந்து as per சம்மில் வந்து 8%. ஓகே, அதோட கரஸ்பாண்டிங் நெட் ப்ரெசன்ட் PV ஃபேக்டர்ஸும் கொடுத்தாச்சு. இதுவும் கொடுத்துருக்காங்கல்ல, ஃபஸ்ட் இயருக்கு இது, செகண்ட் இயருக்கு இது. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 3 வந்து நம்ம இதை வந்து சிங்கிளாக கூட போட்டுக்கலாம். அவங்க வந்து 3 டைம்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் 3 இது வந்து ஓகே நம்மளுக்கு 50 ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ஒரு 60,000 அவங்க வந்து இந்த டேபிளில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஃபார்ம் பண்ணுறதுக்காக அதை திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 6 பாத்துக்குமே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, சேம் 50,000 × ஃபஸ்ட் இயருக்கு. ஸோ நம்ம வந்து இங்கே நம்மளுக்கு 3 கிடைக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் இதை வந்து நம்ம டோட்டல் பண்ணுறதுக்காக நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக 3 டைம்ஸ் வந்து அதை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம as per இதுபடி நம்மளுக்கு 50,000 × இந்த ஃபேக்டர். அதே மாதிரி 6 பாத்துக்கும். ஓகே, இதுக்கு 3 இருக்கிறதுனால 3 டைம்ஸ் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இதில் 3 இருக்கிறதுனால 3 டைம்ஸ் போட்டுக்கிறோம். ஏன்னா இங்கே ஆட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி நம்ம ஒரே ஒரு தடவை கூட போட்டுட்டு இது எல்லாத்துக்கும் பதிலாக 46,295 போட்டுட்டு நம்ம இதையும் ஆட் பண்ணுவோம். ஓகேவா, நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இயர் 1ஓட கேஷ் ஃப்ளோஸ் அண்ட் இயர் 2ஓட கேஷ் ஃப்ளோவை வந்து நெட் ப்ரெசன்ட் வேல்யூ யூஸ் பண்ணி ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டரை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ரெசன்ட் வேல்யூக்கு எடுத்துகிட்டு வரோம். ஸோ 50,000ஓட ப்ரெசன்ட் வேல்யூ 46,295 ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயருக்கு போகும்போது 3 ஃபேக்டர்ஸ் வருது. ஸோ 3 இன்ஃப்ளோஸ் வருது, 24, 32, 44. ஸோ அதோட அன்னைய ப்ரெசன்ட் வேல்யூக்கு பார்க்கும்போது 8573 மல்டிப்ளை பண்ணோன்னா 24,000ங்கிறது 20,575, 32ங்கிறது 27,434, 44ங்கிறது 37,721. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஒன்றும் இதை தாண்டி தான் இங்கே வந்திருக்கா. ஸோ டோட்டல் கேஷ் இன்ஃப்ளோஸ் ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ரெண்டையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ரெசன்ட் வேல்யூஸை ப்ளஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் we are going to add. ஓகேவா, கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர், ப்ரெசன்ட் வேல்யூ, ஓகே நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த கேஷ் இன்ஃப்ளோஸை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயரோடது 46,295. செகண்ட் இயருக்கு வரும்போது 3 ஃபேக்டர்ஸ் வரதுனால 3 இது ஃபர்ஸ்ட் வந்து 46,295 plus 20,000, 46,295 plus 27 and 46,295 plus 37,721 ஆட் பண்ணோன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் 3 பாத்துக்கான டோட்டல் கேஷ் ஃப்ளோஸ் கிடைச்சிடும். அதே மாதிரி செகண்ட் 60,000க்கு 3 கரஸ்பாண்டிங் கேஷ் இன்ஃப்ளோஸ் இருக்கா செகண்ட் இயருக்கு. ஸோ அந்த அதே சேம் மெத்தட் அப்ளை பண்ணுறோம். இதை நம்ம ப்ரெசன்ட் வேல்யூஸ்க்கு கொண்டு வந்துட்டு அந்த ப்ரெசன்ட் வேல்யூஸை டோட்டல் பண்ணிடுறோம். ஓகே, டோட்டல் கேஷ் இன்ஃப்ளோஸ் கிடைச்சிடும். இப்போ நெட் ப்ரெசன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ரெசன்ட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து ஜஸ்ட் கேஷ் இன்ஃப்ளோவை கேஷ் அவுட்ஃப்ளோவால் மைனஸ் பண்ணோன்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கிடச்சிடும். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தோட இதெல்லாம் பாத் நம்பர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தோட டோட்டல் வந்து 66,870. ஸோ அதை 80,000ஆல் ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கிடைக்குது. அதே மாதிரி செகண்ட் பாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸில் வருது 73,729. 80,000 அவுட்ஃப்ளோக்கு நம்மளுக்கு இன்ஃப்ளோ 73,729. ஸோ நம்மளுக்கு அங்கேயும் நெகட்டிவ் 6,271. அண்ட் தென் தேர்ட் ஒனில் பார்க்கும்போது இங்கே நம்மளுக்கு கேஷ் அவுட்ஃப்ளோவோட இன்ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால 4,000 பாசிட்டிவ் கிடைக்குது. அதே மாதிரி
எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ணோன்னா இங்கே எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக கிடச்சிச்சு. 9846 ஓகேவா, 89லேருந்து -80, 98,419 -80,000, 1 lakhs ஓகே -80,000, ஸோ 26,992. ஸோ இதுதான் நம்மளுடைய நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. இப்போ நம்ம நெட் ப்ரெசன்ட் வேல்யூ calculate பண்ணிட்டோம். அடுத்தது expected net present value. இதுதான் important part of this analysis. ஓகே, இந்த அனாலிசிஸோட இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து நம்ம ஜென்ரலி நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். இங்கே எக்ஸ்பெக்டட் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. எக்ஸ்பெக்டட் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி. எப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு உள்ள ப்ராபபிலிட்டியும் செகண்ட் இயருக்கு உள்ள ப்ராபபிலிட்டியும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி கிடைச்சிடும். ஓகே, அதுதான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு பாத்துக்குமான நெட் ப்ரெசன்ட் வேல்யூ இங்கே நம்ம கால்குலேட் பண்ண 6 பார்ட்ஸ்க்கான நெட் ப்ரெசன்ட் வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்க போகிறோம். அதோட நம்ம ஆல்ரெடி நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல, டெசிஷன் ட்ரீயில் நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ்க்கான ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டியையும் எடுத்து இங்கே போட்டுக்கிறோம். இது ஜஸ்ட் வி ஆர் மல்டிப்ளைங். ஓகே, இதை வந்து நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறோம். நெட் ப்ரெசன்ட் வேல்யூவோட ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி எவ்வளோ அப்படி பார்க்கும்போது -1050.40. ஓகே, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ இன்ட்டு ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ இன்ட்டு ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி, இது ரெண்டும் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால நெகட்டிவ். அது அடுத்தது தேர்ட் பார்த்துக்கு வந்து 4016 இன்ட்டு 0.20, 803.20. ஸோ நம்ம இது மாதிரி 6 பார்ட்ஸ்க்கும் எக்ஸ்பெக்டட் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு போகிறோம். கன்க்ளூஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறதுக்கு கன்க்ளூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க கேட்டிருந்தது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப், அவங்க கேட்டிருந்த கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டட் டெசிஷன் ட்ரீ கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ்பெக்டட் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிச்சு. அடுத்து ஒர்ஸ்ட் அவுட்கம் பெஸ்ட் அவுட்கம் ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணலாமா, இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் இதுக்கு போகிறோம். செகண்ட் இது என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒர்ஸ்ட் அக்கரன்ஸ். ஓகே, இந்த பாத்வேல இன்கம் பாத்வேல எது வந்து ஒர்ஸ்ட் அக்கரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த worst outcome is realized the project yield. இங்கே இருக்கிறதுலையே ரொம்ப நெகட்டிவான நெட் ப்ரெசன்ட் வேல்யூ எதுக்கு இருக்குது, பார்ட் 1க்கு இருக்குது. ஓகே, 13,130 நெகட்டிவ், ஸோ லாஸில் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுடைய worst. ஓகே, அதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் வந்து NPV is 8%. எப்படின்னா லாஸ் நம்ம எக்ஸ்பெக்டட் NAVயில் நம்மளுடைய ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி 0.08ங்கிறது 8%. அதே மாதிரி இது 12%, இது 20%. ஓகே, பர்சன்டேஜில் டெரைவ் பண்ணால் 8%. ஓகேவா, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் NAVயை வச்சு நம்ம வந்து டெரைவ் பண்ணும். ஸோ ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டியில் 8% இருக்கும்போது நம்மளுக்கு ஒர்ஸ்ட் அவுட்கம் எக்ஸ்பெக்டட் லாஸ் வந்து 1050.40. ஸோ லாஸ் வந்து 1000. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் NPV தான் நம்மளுடைய எக்ஸாக்ட் லாஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி எது வந்து ஒஸ்ட்டுன்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, NPVயை யூஸ் பண்ணி எது ஒஸ்ட், அதோட லாஸ் எவ்வளோ, ப்ராபபிலிட்டி எவ்வளோங்கிறத நம்ம எக்ஸ்பெக்டட் NAV எப்படி கால்குலேட் பண்ணோம். ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் அண்ட் லாஸஸ் எக்ஸ்பெக்டட் NAV தான் லாஸ். அதே மாதிரி வந்து ஏன்னா இதனோட ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் தானே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிறதுலேயே லாஸ் வந்து அதிக லாஸ் கொடுத்துருக்கிறது வந்து பார்ட் 1. ஸோ அதோட NPV வந்து 13,130. அதே மாதிரி பெஸ்ட் அவுட்கம் கொடுத்துருக்கிறது பார்ட் 5. ஓகே, பார்ட் 5ல் வந்து 5,525. ஸோ எக்ஸ்பெக்டட் NPVயை வச்சு தான் நம்மளுடைய பெஸ்ட் எது ஒஸ்ட் எதுன்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட் NPV கொடுத்தது வந்து 5th பார்ட். ஓகே, எக்ஸ்பெக்டட் NPV வந்து 5,525. ஸோ நம்ம NPVயை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 26,992 தான் வந்து பெஸ்ட்டாக நம்மளுக்கு தெரியும், பெஸ்ட் அவுட்கம்மாக தெரியும். பட் அதோட ப்ராபபிலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். என்னன்னா அதோட ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.06 தான். பட் இதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 30% ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் அதனால நம்ம ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டியை வச்சு தான் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ எக்ஸ்பெக்டட் NPVயை வச்சு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணணும் விச் இஸ் பெஸ்ட் அண்ட் விச் இஸ் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அஸ் பர் எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டட் NPV நம்ம ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸை வச்சு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ 5,525 இஸ் த பெஸ்ட் அக்கரன்ஸ். அதோட கரஸ்பாண்டிங் NPV வந்து 18,4
419. ஸோ அந்த என்பிவிக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க ப்ராஃபிட் 5525. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. த அவுட்கம் ஆஃப் த பெஸ்ட் அவுட்கம் வில் பி த பார்ட் 5. என்பிவி வந்து 18,419. த ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் வந்து அங்கே பார்த்தோம்ல 0.3. ஸோ அதான் 30%. அண்ட் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் வந்து அந்த டேபிள்லேயே நம்ம பார்த்தோம் 5,25.70. So the project should be accepted. In the project so final question வந்து நம்ம will the project is accepted or not. So நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது டோட்டல் வந்து 8,508 ப்ராஃபிட். ஓகேவா, நம்மளுக்கு பாசிட்டிவ்ல தான் ப்ராஃபிட். So it's a profit. So நம்ம இந்த ப்ராஜெக்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா we will get a profit of 8,508. So we can accept the project. So the project should be accepted because NPV is positive at 8,508 based on joint probability. So totally இந்த இதில் வந்து joint probability வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம பெஸ்ட் அவுட்கம், worst அவுட்கம் அண்ட் அதோட எக்ஸ்பெக்டட் NAV எல்லாமே நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், டெரைவ் பண்ணுறோம். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் NPV வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதுக்கு நம்ம பேஸாக யூஸ் பண்ணுறது ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி, NPV இன்ட்டு ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ நம்மளோட NPV டெரைவ் பண்ணி அதோட ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி எடுத்தால் எக்ஸ்பெக்டட் NPV கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம பெஸ்ட் அவுட்கம், ஒஸ்ட் அவுட்கம் நம்ம இது பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த சம்மில் வந்து என்ன பண்ணுவோம்னா இயர் 1 அண்ட் இயர் 2க்கு 2 கேஷ் இன்ஃப்ளோஸ் இருக்கும். இயர் 2க்கு 3 கரஸ்பாண்டிங் கேஷ் இன்ஃப்ளோஸ் இருக்கும். இயர் 1ஓட கரஸ்பாண்டிங் கேஷ் இன்ஃப்ளோஸ் இருக்கும். ஸோ இயர் 1 அண்ட் இயர் 2 2 கேஷ் இன்ஃப்ளோஸையும் நம்ம ப்ரெசன்ட் வேல்யூக்கு கொண்டு வந்துட்டு அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதோட கேஷ் அவுட்ஃப்ளோவை ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பாசிட்டிவாக கிடைக்குதா நெகட்டிவாக கிடைக்குதா என்பிவின்னு நம்ம என்பிவி கால்குலேட் பண்ணிடுறோம். அந்த என்பிவியோட நம்ம ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டியை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் என்பிவி கிடைக்குது. ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டட் என்பிவி நம்ம வந்து பெஸ்ட் அவுட்கம், மோஸ்ட் அவுட்கம் எதுன்னு பார்க்குறோம். அதை வச்சு நம்மளுடைய ப்ராஃபிட்டாக லாஸ் அந்த ப்ராஜெக்ட்னால அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி we can accept the project or reject the projectனு டிசைட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் தீம் ஆஃப் திஸ் டெசிஷன் ட்ரீ அனாலிசிஸ். ஓகே, இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.